ஒரு சில பெரிய பெரிய டேரக்டரோட மொக்க படத்தை கூட நம்ம தூக்கி வச்சு முட்டு கொடுத்து பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனால் ஒரு சில நல்ல டேரக்டரோட நல்ல படங்களை கூட நம்ம பேசியிருக்க மாட்டோம். குறிப்பாக இப்போ ரீசெண்ட் டைம்ஸ் எடுத்துட்டிங்கன்னா பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில படங்களை எடுத்துகிட்டு ஒரு பெரிய பெரிய ஸ்டார் படத்தை எடுத்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய டேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்கள சார்ந்த ஒரு சில விஷயங்கள் நகர்ந்துட்டே தான் இருக்குது. ஆனால் அப்படி இருக்கிறப்ப ஒரு சில நல்ல படங்கள் எடுத்துமே கண்டுக்கப்படாத டேரக்டர்ஸுமே இருக்காங்க. அப்படி இல்லை ஒருத்தர் தான் வந்து பார்த்தீங்கன்னா நெல்சன். என்னப்பா நெல்சன் எவ்வளோ ஒரு ஆள் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. ஆனால் நெல்சன் திலீப் குமாருக்கு முன்னாடி இன்னொரு நெல்சன் இருக்கார். நெல்சன் வெங்கடேஷன் அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிஎன்ஏ அப்படின்ற ஒரு படத்தை எடுத்திருக்காரு. அதர்வா, நிமிஷன் சஜ்ஜன் இவங்களோட நடிப்பில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த படம் வந்து இன்றைக்கி வெளியே இருக்குது. யார்ப்பா இந்த நெல்சன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். மான்ஸ்டர் படம் பார்த்துருப்பீங்க. எஸ்ஜே சூர்யாவோட நடப்பில் பிரியா பவானி சங்கரும் சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காமெடியான ஒரு மூவியாக வந்திருக்கும். சில்ட்ரன்ஸ் ஒரு சேர்ந்து பார்க்குற மாதிரி ஒரு படமாக வந்திருக்கும். அதையும் தாண்டி ஒரு நாள் குத்துன்ற ஒரு படம் மேரேஜுக்கு சார்ந்த விஷயங்கள்ல என்னமான விஷயங்கள் நடக்குது அப்படின்ற விஷயங்களை பட்டவர்த்தனம் எடுத்து காமிச்சிருப்பாங்க. அதையும் அடுத்து ஃபர்ஹானா அப்படின்னு ஒரு மூவி வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் பேஸ்டு ஃபிலிமாக ஒன்று எடுத்திருப்பாரு. இந்த படத்தில் ஒரு சில லேக் இருந்தாலுமே இந்த மாதிரியான படங்கள்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நெல்சன் வெங்கடேஷனோட படம். அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்இ அதாவது திவ்யா அண்ட் ஆனந்த் அப்படின்ற மாதிரி தான் அந்த படத்தை எடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட நகர்வு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெய்லர் பார்த்ததுக்கப்புறமா பல பேருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சைக்கோ த்ரில்லர் மாதிரி வந்து அந்த படம் வந்து காட்டப்பட்டிருந்துச்சு. குறிப்பாக இந்த ஒரு படம் எதை நோக்கி நகருதுன்னா லவ் ஃபெயிலியர் 24 மணி நேரம் குடிச்சிட்டே இருக்க ஒரு ஹீரோ ப்ளஸ் பிபிடி அதாவது பார்த்தீங்கன்னா பார்டர் லைன் பர்சனாலிட்டி டிசார்டர் அப்படின்ற ஒரு மனநோய் இருக்கிற ஒரு பெண்ணும் ரெண்டு பேருமே வாழ்க்கையில் பல தோல்விகளை முன்னாடி சந்திச்சுட்டே வராங்க. இவங்க சேர்ந்து ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை அமைகிறாங்க. ஆனால் அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ராஜடிக் நடக்குது. அதாவது பெண் குழந்தை மாற்றப்படுறதா வந்து பார்த்திங்கன்னா அவனோட அந்த பெண் வந்து சொல்கிறாங்க. அதாவது ஹீரோயின் திவ்யா அப்படின்றவங்க வந்து சொல்கிறாங்க. அந்த ஒரு இடத்துல அவரோட ஃபேமிலியே வந்து அவங்களுக்கு ஆப்போசிட்டாக நிற்குது. டாக்டர்ஸ் உட்பட எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களை கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. இது ஒரு போஸ்ட்மார்ட்டம் சிண்ட்ரோம் மாதிரி தான் வந்து இருக்குது, மனநிலை பிரச்சனை அப்படின்ற ஒரு விஷயங்கள் வந்து சொல்கிறாங்க. ஆனாலுமே வந்து அவங்க விடாப்படியாக இருக்காங்க. அந்த விடாப்படியாக இருக்க அந்த ஹீரோயினுக்கு சப்போர்ட்டிவாக அவரோட ஹஸ்பண்ட் இருக்கார். அவர் தான் வந்து அதர்வா. இவங்க இதை நோக்கி அடுத்து இது எப்படி கொண்டு போகிறாங்க, அந்த குழந்தை மாறுச்சா இல்லையா, அந்த மாறின குழந்தை கிடச்சதா இல்லையான்றதான் நோக்கி நகருது. அதர்வாவும் நம்புறாரு திவ்யா சொல்கிறது கரெக்டு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்களோட குடும்பமே வந்து பார்த்திங்கன்னா இல்லை ஒரு மென்டல் இஷ்யூனால தான் வந்து இவங்க இது பண்ணுறாங்க. ஏற்கனவே இவங்களுக்கு இந்த பிரச்சனை இருந்துச்சு, கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த பிரச்சனை இருந்துச்சுன்ற மாதிரி விஷயங்கள்லாம் நகருது. இதை தாண்டி இவங்களோட திருமணம் சார்ந்த விஷயங்கள், திருமணத்துக்கு முன்னாடி ஆதரவோட விஷயங்கள், திருமணத்தின் போது அந்த பெண் பார்க்கும் படலத்தில் திவ்யா சஜனோட விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெய்லர் டீசர்லேயே பார்த்துருப்போம். அதை வச்சு நீங்கள் ஓரளவுக்கு அசியூம் பண்ணிக்கலாம். அந்த இடங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அட்டகாசமாக வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ரெண்டு பேருமே வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதனால தான் நம்மளுக்கு நல்லாவே தெரியுது. இதை தாண்டி கேமராமேன் வந்து பார்த்திங்கன்னா அந்த திவ்யா சஜனோட சிரிப்பை வந்து பல இடங்களில் வந்து கவர் பண்ணியிருக்காரு. ஏற்கனவே யார்ப்பா அந்த திவ்யா சஜன் எங்கேயோ பார்த்து மூஞ்சி மாதிரியே இருக்கேன்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். த கிரேட் இந்தியன் கிச்சன் அப்படின்னு சொல்லிட்டு மலையாளத்தோட ஃபேமஸான ஒரு படம் இருந்துச்சு. அதை தொடர்பு வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யா ராஜேஷ் நடிப்பில் தமிழ்லையுமே ஒரு படம் வந்துருந்துச்சு. அதை தாண்டி சித்தா படத்தில் வந்து சித்தார்த்துக்கு ஹீரோயினாக வந்திருப்பாங்க. ரொம்ப எமோஷனலான கேரக்டர்லாம் வந்து அசால்ட்டாக வந்து அதை அவங்க பண்ணிட்டு போகிறாங்க. உடனே நீங்கள் கேட்கலாம், ஏன் மலையாள ஹீரோயின் தான் நடிக்கணுமா, தமிழ் ஹீரோயின் யாரும் நடிக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சார்ந்த கேள்விகளை தமிழ் இண்டஸ்ட்ரியில் இருக்க முக்கியமான நடிகர்களும் தயாரிப்பாளர்களும் வந்து சொல்லணும். இயக்குநர்களுமே முக்கியமான ரோல் இருக்குது. ஏன் அவங்க மட்டும் நடிக்கிறாங்கன்ற கேள்விலாம் நம்ம எடுத்துகிட்டு போய் வச்சுட்டு அவங்களோட நடிப்பு இந்த படத்தில் அட்டகாசமாக இருக்குது. ஆதரவோட நடிப்பு பட்டையை கலப்புது. குறிப்பாக இந்த விஷயங்கள் படத்தோட ட்ரெய்லர் பார்க்குறப்ப இந்த சுவாரஸ்யம் வந்து பார்த்தீங்கன்னா படத்தில் இருக்கான்னு கேட்டிங்கன்னா ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது. குறிப்பாக 5 மியூசிக் டைரக்டர் கிப்ரான் உட்பட 5 பேர் வந்து பார்த்தீங்கன்னா மியூசிக் பண்ணியிருக்காங்க. ஆனால் எந்த பாட்டுமே மனசில் நிற்கிற அளவுக்கு இல்லை அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. அதை தாண்டி தேவையில்லாத இடத்துலாம் பாட்டு போட்டிருக்காங்க. இதெல்லாம் பாட்டெல்லாம் நீங்கள் எடுத்திருந்தாலே படம் சூப்பராக இருந்திருக்குன்ற அளவுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த படம் இருக்குது. அதை தாண்டி ஆதரவாவோட ரோல் வந்து பார்த்திங்கன்னா ப்ராமிசிங்காக இருக்குது. ஏறக்குறைய வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே இமைக்கார நொடிகளில் ஒரு சிலமான த்ரில்லிங்கான சீக்வன்ஸ்லாம் இருந்திருக்கும். அந்த மாதிரி ஒரு த்ரில்லிங்கான சீக்வன்ஸை தான் அந்த படம் வந்து பார்த்திங்கன்னா நகருது. ஆனால் அப்படி இருந்துமே பல இடங்களில் இந்த த்ரில்லிங்கான விஷயங்களை இன்னுமே டேரக்டர் அதிகப்படுத்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் வந்து பார்க்க வேண்டியதாக இருக்குது. குறிப்பாக சேத்தன் வந்து ஒரு ப்ராமிசிங்கான ஃபாதர் கேரக்டர் பண்ணியிருக்காரு. அதை தாண்டி பாலாஜி சக்திவேலோட போலீஸ் ரோல் ஆகட்டும் சரி, விஜய் ராஜேந்திரன், அதுக்கப்புறமா தாத்தூர் விஜயலட்சுமின்ற அந்த பார்ட்டியோட அந்த கிரிமினல் பார்ட்டி அந்த ரோல் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பட்டையை கலப்புது. இதை தாண்டி படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில இடங்களில் ஸ்லோவாக நகருது, ஒரு சில இடத்துல சம்மந்தமே இல்லாத ஐட்டம் சாங்லேருந்து உட்பட பல விஷயங்கள் வந்து போகுது. ஏன்டா இதெல்லாம் வருதுன்ற அளவுக்கு தான் வந்து படம் பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் சலிப்பாக இருக்குது. அதையும் தாண்டி படத்தில் வில்லன் இன்ட்ரோடக்ஷன் ஆகட்டும் சரி, ஒரு சில விஷயங்கள் வந்து பின்னாடி அந்த ஸ்டோரி லைன் சொல்கிற மாதிரியான விஷயங்களாகட்டும் சரி, சம்மந்தமே இல்லை திருக்குறள்லேருந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் படத்துக்கு கொஞ்சம் பேக்லாக் அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் சொல்ல வேண்டியதாக இருக்குது. அதை தாண்டி கொண்டு போய் ப்ராப்பராக முடிச்சிருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா அதுவுமே ஒரு பிரச்சனையாக தான் இருக்குது.
ஏன் இன்னுமே கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி இன்னும் கொஞ்சம் பேக் எண்டில் ஒர்க் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த படத்தை இன்னும் சூப்பராக எடுத்துகிட்டு போயிருக்கலாம். ட்ரெய்லரில் காமிச்ச அளவுக்கு சஸ்பென்ஸோ த்ரில்லரோ வந்து பார்த்தீங்கன்னா படத்தில் இல்லை. அதை கொஞ்சம் இந்த ஸ்டோரி லைன் கொஞ்சம் பிளாட்டிங் வந்து ப்ராப்பராக பண்ணியிருக்கலாம். அந்த மாதிரியான விஷயங்களை தவிர்த்து படம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது. குறிப்பாக ஒரு கமர்ஷியல் சைக்கோ த்ரில்லர் படமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த படம் இருக்கும். குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த த்ரில் மூவி அப்படின்னா பார்த்திங்கன்னா நம்ம மலையாள படத்தெல்லாம் தூக்கி வச்சு கொண்டாடுவோம். ஏறக்குறைய இந்த படமும் அதே ஒரு ஜானரில் தான் இருக்குது. இன்னும் ஒரு சில த்ரில்லர் சஸ்பென்ஸ்லாம் ஆட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த படம் வந்து பட்டைய கிளப்பி சூப்பராக இருந்திருக்கும். DNA ஒரு வாட்டி பார்க்கலாம். நன்றி.